Good morning, students. Today we are going to see for the third year class about geometrical optics. Geometrical optics by Dr.A.Antony. What is chromatic aberration? Okay, so last time we saw about the aberration, what are the different types of aberrations. Here we are going to see about the chromatic aberration. Okay, in optics, the chromatic aberration also called as chromatic distortion. So this chromatic aberration is also called as chromatic distortion. இது வந்து இன்னொரு பேர் என்ன சொன்னா chromatic distortion சொல்றான். அப்புறமேட்டு spherochromatism அப்படின்னு சொல்லலாம். Okay, it's a failure of lens. இது வந்து ஒரு லென்ஸோட ஃபெயிலியர் தான் இது வந்து chromatic aberration சொல்றாங்க. So என்னன்னா all colors doesn't focus at same point. Okay, so எல்லா கலரும் எல்லா சேம் ஒரே பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஆகாது. அப்படி இருந்தா இது வந்து chromatic aberration சொல்றாங்க. அதோட dispersion and refractive index வந்து வேரி ஆகும். So wavelength of light வந்து வேரி ஆகும். அந்த கலர் different color வந்து different wavelength ப்ரொடியூஸ் பண்ணும். So இது வந்து ரெண்டு டைப்பா சொல்றாங்க. The chromatic aberration are divided into two types. They are axial and transverse ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The axial வந்து என்னன்னா longitudinal and transverse வந்து lateral அப்படின்னு சொல்றாங்க. First axialனா என்னன்னு பார்ப்போம். Okay, axial aberration occurs when different wavelength of light are focused at different distance from the lens. Okay, different distanceல வந்து இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகுது. இது வந்து long focal length இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து longitudinal aberration அப்படின்னு சொல்றாங்க. Transverse aberration என்ன? So it's different focal plane. Okay, so இது வந்து transverse aberration occur when different wavelength are focused at different position. வேற பொசிஷன்ல வந்து ஃபோக்கஸ் ஆகும் of focal plane because the magnitude and distortion varies. Okay, so magnitude and distortion of the lens also varies with wavelength. ஒரு கலருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் இருக்கும், இன்னொரு கலருக்கு வேற வேவ்லென்த் இருக்கும். ஸோ அப்போ வந்து வேவ்லென்த் வேரி ஆக அது வந்து வேரி ஆகும், the focal length வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. This transverse aberration is typically or short focal length. ஸோ இது வந்து short focal length அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து longitudinal chromatic aberration என்ன? ஸோ இந்த டயக்ராம் இமேஜை பார்த்தீங்கன்னா longitudinal chromatic aberrationல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டா இருக்கும், கிரீன் கலர் வந்து ஒரு மீடியமா இருக்கும், ரெட் கலர் வந்து எட்ட வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து எப்படி வந்து தெரியும்னா இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜை வந்து பாருங்க, நல்லா தெரியும். ஸோ நான் நார்மல் விஷனுக்கு வந்து இந்த பிளாக் கலர் மாதிரி தெரியும். இதே வந்து அந்த குரோமேட்டிக் அப்ரிவேஷன் இருக்கிறவங்க கண்ணில் வந்து எப்படி தெரியும்னா இந்த லைட் வந்து இந்த ரெட் கலர் ஸ்பாட் வந்து ஆரிஜின் ஆன மாதிரி இருக்கும், அவுட்டர் ரீஜன்ல வந்து ரெட் கலர் ஸ்பாட் வந்து ஆரிஜின் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This longitudinal chromatic aberration if a lens cannot focus different colors at same focal point. எல்லா கலரும் வந்து ஒரே ஃபோக்கல் பாயிண்ட்ல தெரியலன்னா இந்த லைன் இந்த கலர் இந்த இது வந்து இப்படிதான் இருக்கும். This caused by straight incident light. The focus of the different colors lies on different point in the longitudinal direction. Okay, longitudinal direction இருக்கும். This longitudinal chromatic aberration leads to colored area of image. So இது வந்து ஒரு மங்கலான கலர் மாதிரி தெரியும். இந்த கலர் வந்து லைட்டா பிளர் ஆன மாதிரி இருக்கும். அப்படின்னா அது வந்து longitudinal chromatic aberration அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவுட்டர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா சிகப்பு கலரா இருக்கும், அப்படியே கலர் வந்து கொஞ்சம் ஷேட் ஆன மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து விஷுவல் எஃபெக்ட் ஆஃப் longitudinal chromatic aberration அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து longitudinal chromatic aberration, lateral chromatic aberration சொல்லலாம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்ல வந்து கலர் வந்து ஒரே ஃபோக்கல் லென்த் தான், பட் ஆனா டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல வந்து இருக்கும், ஆக்சிஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். The aberration incident light leads to lateral chromatic aberration. In that case, all the colors are focused in the same plane. ஒரே பிளேன்ல இருக்கும், but foci are not placed along the focal axis. அந்த focal axisல வந்து இருக்காது, அது மாறிட்டு இருக்கும். This kinds of aberration doesn't lead to colored area, but to fringes that occurs around the objects. Highly constant contrast in the magnification is due to the wavelength. Okay, இந்த இத பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும்,
கலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து லேட்டரல் குரோமேட்டிக் அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கரெக்ஷன், இது வந்து இந்த குரோமேட்டிக் அப்ரிவேஷன் வந்து எப்படி கரெக்ட் பண்றது, எப்படி நம்ம வந்து அதை வந்து மாத்திக்கிறது அப்படின்னு சொல்றத ஸோ இதை வந்து பாக்குறோம். The way of the correct chromatic aberration is used to different lenses in one optical system. என்ன டிஃபரெண்ட் லென்சஸ் வந்து ஒரே ஆப்டிகல் சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணா இந்த குரோமேட்டிக் அப்ரிவேஷன் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்கேவ் லென்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த லென்ஸ் ரெண்டு லென்ஸ்னு பாத்தீங்கன்னா கான்கேவ் கான்வெக்ஸ் யூஸ் பண்றப்ப அந்த ரெண்டு கலரும் வந்து, அதாவது ப்ளூ கலரும் ரெட் கலரும் வந்து ஒரே ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து ஆக்சியல்ல வந்து படுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி வந்து வச்சா அந்த டிஃபரெண்ட் லென்சஸ் வந்து வச்சா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அப்படி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் கரெக்டான இதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ரிஃப்ராக்டிவ் லைட் இன் டிஃபரெண்ட் intensities. So if you combines different glasses types, you can reduce the aberration. ரெண்டு கிளாஸ் வந்து கம்பைன் பண்ணா அந்த அப்ரிவேஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் chromatic aberration in the lens? chromatic aberration லென்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? longitudinal axillary chromatic aberration. ஓகே, இதை வந்து இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். FB அப்படின்றது focal length of blue color, FRன்றது focal length of red color. ஓகே, L லென்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, இதோட focal length, the distance x is equal to fr minus fb அப்படின்னு சொல்றாங்க. The parallel beam of white light is passed through the lens. ஓகே, இந்த சைடுல இருந்து white light வந்து பாஸ் பண்றாங்க. white lightல பாஸ் பண்றப்ப we know that white light has 7 colors. So what are the colors? Blue, VGR னு சொல்வாங்க. So அந்த இதுல வந்து ரெண்டு கலர் மட்டும் எடுத்துக்கறாங்க, ப்ளூ அண்ட் ரெட் மட்டும் எடுத்துக்கறாங்க. இந்த ரெண்டு கலர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? FB FR, இது வந்து ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து x ன்னு சொல்றாங்க. therefore distance x is equal to fr minus fb is longitudinal axial chromatic aberration அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து the focal length is given by 1 by f is equal to mu minus 1 அப்படின்னு சொல்றாங்க. so therefore into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, then after இப்ப வந்து இத வந்து f into mu minus 1 வந்து இந்த சைடுல எடுத்துட்டு போறாங்க. சோ அந்த சைடுல எடுத்துட்டு போனா therefore 1 by r1 minus 1 by r2 is equal to 1 by f mu minus 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so then similarly the focal length of the blue and the red rays is given by 1 by fb. okay, focal length வந்து ப்ளூக்கும் ரெட் ரேவுக்கும் இருக்கிறத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க? 1 by fb is equal to mu b minus 1 into 1 by r1 minus 1 by r2, that is equal to mu b minus 1 by mu minus 1 into f அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கறாங்க. ஓகேவா? so then after along 1 by fr எடுத்துக்கறாங்க. so இப்போ வந்து 1 by fb கலர், அதாவது ப்ளூ கலர் எடுத்துக்கறாங்க. இப்போ 1 by fr கலர் எடுத்துக்கறாங்க, அதாவது மீன்ஸ் ரெட் கலர் எடுத்துக்கறாங்க. that is mu minus 1 into 1 by r1 minus 1 by r2 is equal to mu r minus 1 by mu minus 1 into f அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஈக்குவேஷன் 4 ன்னு எடுத்துக்கறாங்க. substituting equation 4 from equation 3. equation 4 வந்து equation 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப subtracting, அதாவது 4 ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்றாங்க. சப்ட்ராக்ட் பண்ற 1 by fb minus 1 by fr is equal to mu minus 1 minus mu r plus 1 divided by mu minus 1 into f அப்படின்னு சொல்றாங்க. therefore fr minus 1 fr minus b fr minus fb divided by fr into fb, that is equal to mu b minus mu r divided by mu minus 1 into f அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் வந்து 5 ன்னு வெச்சுக்கறாங்க. taking fr into fb is equal to f2. ஓகே, இந்த fr யும் fb யும் சேமா வந்து focal length வந்து சேமா இருக்கறனால அது வந்து f2 ன்னு வெச்சுக்கறாங்க. we can write the equation 5 as, இப்போ 5 வந்து எப்படி எழுதலாம்னா fr minus fb divided by f2 is equal to mu b minus mu r divided by mu minus 1 into fr
minus fb is equal to mu b minus mu r divided by mu minus 1 into f. That is equal to omega into f. That is thus fr minus fb is equal to omega f அப்படின்னு சொல்லிட்டு equation 6 ன்னு சொல்றாங்க. Thus equation 6 வந்து என்னன்னா omega is the dispersive power of the material of the lens. Okay, dispersive power material of the lens வந்து omega ன்னு சொல்றாங்க. F is the focal length of the rays ன்னு சொல்றாங்க. The axial chromatic aberration is equal to the products of the dispersion point of the material of the lens and the focal length of the lens. Okay, as omega and f are constant of the lens, a single lens cannot be used in the minimum axial aberration. A single lens வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. As a convex lens, concave lens forms a virtual focal length, the means of the rays negative, hence is suitable combination of the convex lens. So என்ன சொல்றாங்கன்னா convex lens concave lens combination பண்ணி இத வந்து minimize பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. Next வந்து we are going to see about the circle of least confusion as a measure of lateral chromatic aberration. இங்க அதேதான் lateral chromatic aberration வந்து பார்க்க போறோம். இங்க வந்து light rays are passing and வந்து let the point object illustrate the white light. Okay, point object வந்து white light வந்து illustrate பண்ணுது. Distance u from the lens and blue and red color are marked image or marked pq such that the color image spreads pq and the screen placed at ab. Screen வந்து ab ன்ற screen வந்து place பண்ணிருக்காங்க. The diameter of the circle least confusion gives the measurement of lateral chromatic aberration. Equation is calculated as follows. Equation வந்து கொடுத்திருக்காங்க. Let u be the object distance and vr becomes the image of the distance of the red and blue color. If fr and fb represent the focal length of the red blue rays of the light, then 1 by vb minus 1 by u is equal to 1 by fb அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1 சொல்றாங்க. Therefore 1 by vr minus 1 by u is equal to 1 by fr அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 2 ன்னு சொல்றாங்க. Substituting equation 2 from 1. Equation 2 வந்து 1ல substitute பண்ணா 1 by vb minus 1 by vr is equal to 1 by fb minus 1 by fr. That is equal to vr minus vb divided by vr into vb. That is equal to fr minus fb divided by fr into fb. That taken vr vb is equal to v2. So இப்ப vr vb வந்து கான்ஸ்டன்ட் னு வச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒண்ணா that is equal to v னு வச்சிட்டு v ஸ்கொயர் அப்படினு சொல்றாங்க. Then fr into fb is equal to f square னு சொல்றாங்க from the above equation. ஈக்குவேஷன்ல இருந்து இப்ப வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம further equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா that is equation beforeல இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணா vr minus vb divided by v2 is equal to fr minus fb divided by f2 is equal to wf divided by f2. That is equal to w divided by f because fr minus fb is equal to wf அப்படின்னு சொல்றாங்க. So இத வந்து இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா therefore நம்ம என்ன இப்ப பார்க்கறோம் vr minus vb is equal to wv square divided by f அப்படின்னு சொல்றாங்க. That is equation 3 னு வெச்சுக்கறாங்க. From the similar triangle இந்த அந்த triangle அந்த இமேஜை பாத்தீங்கன்னா lqn that is and aqb is equal to cq divided by ab is equal to mq divided by ln. That is equation 4 னு வெச்சுக்கறாங்க. Similarly the triangle npn and apb can be written as cq divided by ab is equal to mn ln. That is equation 5 னு வெச்சுக்கறாங்க. Adding equation 4 and 5. இப்ப 4 and 5 equation add பண்ணா pc plus cq is equal to divided by ab. That is mq plus mp is divided by ln. That is equal to pq divided by ab. That is equal to mq plus mp divided by ln. That is equation 6 னு சொல்றாங்க. But pq is equal to vr minus vb and ab is equal to d. Okay, நமக்கு தெரியும் pq வந்து vr minus vb and aq வந்து d னு தெரியும். So அந்த வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. And then ln is equal to capital D, the diameter of the lens aperture, and mq plus mp is equal to vr plus vb is equal to 2v அப்படின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. அந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. 6th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப vr minus vb divided by d is equal to
2v divided by capital D, that is given by d, small d is equal to capital D into Vr minus Vb divided by 2v. That is, now using equation 3, we can write the term as small d is equal to capital D 1 by 2v, that is into W v square divided by f, that is equal to half capital D v W into v divided by f, that is equation 7 ன்னு சொல்றாங்க. For the parallel beam of incident light, v is equal to f. So parallel beam of incident light வந்து v is equal to f ன்னு சொல்றாங்க. Hence the equation 7 is reduced to form. இந்த equation 7 வந்து எப்படி மாறுதுன்னா d is equal to 1 by 2 capital D W f by f is equal to 1 by d capital D into W அப்படின்றாங்க. That is equation 8 ன்னு சொல்றாங்க. So then, so finally என்ன சொல்றாங்க, small d is equal to half into capital D into W, that is equation 8 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? So இத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. So thank you for watching this class. So we will see in the next class. Thank you for watching the video.